நாகப்பட்டினத்தில் தரைப்பாலம் அமைத்து தரவில்லை என்றால் தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக கூறி பொதுமக்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நாகப்பட்டினம் சந்திப்பு அருகே கீரைக்கொள்ளை தெரு, சால்ட் ரோடு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் 10,000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. பயணிகள் ரயில், நிலக்கரி ஏற்றிச் செல்லும் சரக்கு வாகனங்கள் தொடர்ந்து செல்வதால் ரயில்வே கேட் சுமார் 1 மணி நேரமாக மூடப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இதனால் மாணவர்கள் மற்றும் அவசர கால ஊர்திகள் செல்ல முடியாமல் பெரும் சிரமம் அடைந்து வருவதாக குற்றச்சாட்டு இருந்து வருகிறது. இந்த நிலையில் தங்கள் பகுதியில் தரைப்பாலம் அமைக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் பல ஆண்டுகளாக கோரிக்கை விடுத்து வருகின்றனர். ஆனால் இதுவரை நடவடிக்கை எடுக்கப்படாததால் காரைக்கால் நோக்கி சென்ற சரக்கு வாகனத்தை தடுத்து நிறுத்தி பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சுரங்கப்பாதை அமைத்து தரவில்லை என்றால் நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக தெரிவித்து வருகின்றனர். 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஆகுது இந்த கேட்டு போட்டு எடுக்க. இந்த கிராசிங் போடுறாங்கண்ணே. இந்த கறிவண்டி போட்டா ஒரு உடம்பு சரியில்லைனா கூட நாங்கள் இங்கேருந்து அங்கிட்டு போக முடியல. ஒருத்தவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துட்டாங்க. குழந்தைங்களுக்கு இப்போ சாப்பாடு கொடுக்க போகிற நேரம் கரெக்டாக போடுறோம். மதியம் 1 மணிக்கு நீங்கள் சோதனைக்கு நீங்கள் வந்து பாருங்க. எனி டைமும் மட்டும் கேட்டு சரி போட்டா எடுப்பாங்க நின்றுக்கிட்டே இருக்கோன்னா 1.5 மணி நேரம் ஆகுதுன்னா எடுக்க. இந்த அன்னைக்கு சனிக்கிழமை 1 மணிக்கு போட்டுட்டு 3:15 எடுத்திருக்காங்கண்ணே கேட்டு. உடம்புலன்னு ஒருத்தவங்க அப்படியே நின்றுருக்காங்க, ஒருத்தவங்க இறந்து போயிருக்கிறாங்க. ஒன்று எங்களுக்கு சப்வே கட்டி கொடுங்க, இல்லை தேர்தலை புறக்கணிங்க. இதே மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணுங்க. இப்படியே பண்ணா இங்கே உள்ள 10,000 மக்கள் நாங்கள் என்ன பண்றது? இங்கிட்டும் ஜனங்க போக முடியல, இங்கிட்டும் போக முடியல. பிள்ளைங்களுக்கு கரெக்டாக 12 மணிக்கு நாங்கள் சாப்பாடு எடுத்துட்டு வர்றது எங்களால் கொண்டாந்து கொடுக்க முடியல. எத்தனையோ வாட்டி நாங்கள் தண்டாவளத்துக்குள்ள நுழைய கூட பார்த்துட்டோம். திடீர்னு வண்டி எடுத்துட்டாங்க, நாங்கள் செத்தும் விடுவோம். ஒருத்தர் ஹார்ட் அட்டாக்கு உடம்பு சரியில்லை, நாங்கள் அங்கேருந்து கூட்டு வந்து கேட்டில் நிப்பாட்டி வைக்கிறோம். எடுங்கன்னு கெஞ்ச மாட்டேன்றாங்க ஹிந்திக்காரவங்க. நாங்கள் சொல்லி தொலைறது அவங்களுக்கு புரியவே மாட்டேங்குது. அவர் இறந்தே போயிட்டார் ஹார்ட் அட்டாக்கில். ஒரு உயிரே போயிட்டா, ஒரு பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை, ஒரு மாசமா இருக்கிற பிள்ளை, ஒரு இடுப்பு பட்டு நாங்கள் கூட்டிட்டு போனோம். எப்படிங்க நாங்கள் கூட்டிட்டு போக முடியும்? 2 மணி நேரம் 3 மணி நேரம் நிப்பாட்டி போட்டு வைக்கிறாங்க. இதுக்கு என்ன முடிவு? எங்களுக்கு கோரிக்கை பாலம் கட்டி கொடுங்க. காலையில் 10 மணிலேருந்து ஒரு 11:30 மணி வரைக்கும் கேட்டில் கொண்டாந்து ரயில்வே அந்த கரிஞ்சின் வண்டியை போட்டுடுறாங்க. ரயில்வே கிராசிங்னால குழந்தைங்க ஸ்கூலுக்கு போக முடியல, வேலைக்கு போகிறவங்க வேலைக்கு போக முடியல. போலீஸ் இதில் வண்டி பூந்து போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. குழந்தைங்கன்னா அந்த வண்டி இன்ஜினை கீழே பூந்து போகிற ஒரு சூழ்நிலை தான் ஏற்பட்டிருக்கு. தொடர்ந்து இதை நாங்கள் கண்டித்து ரயில்வே நிறுவனத்துக்கு பல தடவை கடிதம் கொடுத்துருக்கோம், மாவட்ட ஆட்சியருக்கு கடிதம் கொடுத்துருக்கோம். அது மேலே எந்த நடவடிக்கையும் இதற்கு அவங்க எடுக்கலை. இன்றைக்கி நாங்கள் எப்பயுமே சாவு வர முடியல. இதனால் இந்த கரிஞ்சினாலே இந்த பகுதியில் வந்து 6 பேர் மாரடைப்பில் இறந்துருக்காங்க. இவங்களுக்கு பெரும்படியாக மார்க் போர்ட்லேருந்து ஒவ்வொரு கறிவண்டியும் அப்டேட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா இவங்களுக்கு கமிஷன் வருது. இந்த கமிஷன் வந்து டாப் வரைக்கும் போகுது. அதனால் இந்த இதை வந்து ஒரு பெட்டிஷனாகவே எடுத்துக்கிட்டு விஜிலன்ஸில் இதை விசாரிக்கணும். இந்த டோட்டல் ரயில்வே அதிகாரியும் விசாரிக்கணும். ஏன்னா எங்களுக்கு வந்து சப்வே வேணும். ஏன்னா 2 மணி நேரம் ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்க, காலேஜுக்கு போகிற பிள்ளைங்க வீட்டுக்கு வந்து சாப்பிட முடியல, வீட்டில் இருந்து ஸ்கூலுக்கு போக முடியல, பேரண்ட் போய் சாப்பாடு கொடுக்குறாங்கன்னா கொடுக்க முடியல. 3 வண்டி 4 வண்டி அட்டன் டைமத்தில் நல்ல வெயில், உச்சி வெயிலில் 2 மணி நேரம் வண்டியை போட்டு மனசாட்சியே இல்லை. இங்கே வேலை பார்க்குற ஆளுங்களை ஹிந்திக்காரங்களா இருக்கிறாங்க. நாங்கள் சொல்கிற லாங்குவேஜ் அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது.